கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் உருவாக்கின அல்லது நாம் மிகவும் நேசிக்கிற பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் மாறும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உலக நண்பர்கள் மத்தியிலும் சரி, நாம் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை, அநேக உதவிகளை அவர்களுக்கு செய்திருப்போம். ஆனாலும் அவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், தேவைகள், பொருளாசை, பண ஆசை இவைகள் நிமித்தமாய் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது தாவீதுக்கு விரோதமாய் அவருடைய குமாரன் அப்சலோம் எழும்புகிறதை பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் தாவீது தேவனை நோக்கி முறையிடுகிறார். விண்ணப்பத்தை தேவனுக்கு நேராக அவர் ஏறெடுக்கிறார். 1ஆம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது: கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், தேவன் உங்களோடு கூட இல்லை, கண்டிப்பாக நீங்கள் இந்த சூழ்நிலையில் அழிந்து போவீர்கள் என்று உங்களை பார்த்து அவர்கள் ஏளனம் செய்யலாம். ஆனால் கர்த்தரை நம்பி வந்த ஒரு பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஆமென். தாவீதுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அகிதோப்பின் ஆலோசனைகளை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றிவிட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆலோசனைகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா துர்காரியங்களையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார். காரணம், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதன் நிமித்தமாய் அவர் உங்களுக்கு கேடகமாய், நம்பிக்கையாய், மகிமையாய் உங்கள் தலையை அவர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். 4ஆம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு பதில் அருளினார். ஆமென். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவன் தம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய பரலோகத்தில் இருந்து அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இதுவரை சத்துருக்களை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை விரோதிக்கிறவர்களை நினைத்து, உங்களை அழிக்க நினைக்கிறவர்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒரு சரியான சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்குமானால் கர்த்தர் உங்களை தாங்குகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை இரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா பகைஞரையும் அவர் அழித்து போட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். கண்டிப்பாக தேவன் உங்களை ரட்சிப்பார். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் உங்கள் வாழ்க்கையில் அநேக மேன்மைகளை, உயர்வுகளை, உங்களை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்து இருப்பதை அவர்கள் பார்ப்பார்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.